ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பாஸ்கா எண் கிழமையில் சனிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவைக் கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதைக் கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமைச் சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமைச் சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஏனென்றால் நடந்ததை குறித்து மக்கள் அனைவரும் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதல மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, 4 நற்செய்திகளில் முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி மார்க்கு நற்செய்தி. மற்ற நற்செய்தியாளர்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பு நிகழ்வுகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை மார்க்கு கொடுக்கவில்லை என்பது தெளிவு. மிகவும் சுருக்கமாகவே மார்க்கு இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றி எழுதுகின்றார். மொத்தமே 16 வசனங்கள் தான். மார்க்கு இவ்வளவு சுருக்கமாக உயிர்ப்பை பற்றி எழுதுவதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு பதிலாக 2 காரணங்களை நாம் சொல்லலாம். முதலாவதாக, மார்க்குவை பொறுத்தவரை இயேசு சிலுவையில் மரித்த விதமே அவர் இறைமகன் என்பதை நிரூபித்து விட்டது. சிலுவைச் சாவை எந்தவித எதிர்ப்புணர்வும் இன்றி அவர் ஏற்றுக்கொண்ட விதம், தன்னை தீர்ப்பிட்டவர்களை அவர் தீர்ப்பிடாமல் இருந்தது, சிலுவைச் சாவுக்கு காரணமாக இருந்தவர்களை மன்னித்தது, தந்தையின் கையில் தன் ஆவியை ஒப்படைத்த விதம் போன்ற காரியங்கள் நிச்சயமாக ஒரு சராசரி மனிதர் செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல. கடவுளின் மகனாக இருந்தால் மட்டுமே அப்படி செய்ய முடியும். எனவேதான் இயேசு சிலுவையில் இறந்த விதத்தை பார்த்த நூற்றுவ தலைவர் இவர் உண்மையாகவே இறைமகன் என்று இறை நம்பிக்கை அறிக்கையிடுவதாக மார்க்கில் எழுதுகின்றார். மார்க் 15:39.
எனவே உயிர்ப்பு என்கிற சிறப்பு நிகழ்வை விலாவாரியாக எழுதி இயேசு இறைமகனாக இருந்தார் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் மார்க்குவிற்கு இல்லை. ஆனால் மற்ற நற்செய்தியாளர்கள் தங்களது நற்செய்தியை எழுதிய பொழுது இருந்த சூழ்நிலையோ வேறு. யூத எல்லைகளை தாண்டி கிறிஸ்தவம் பரவிய வேளையில் இயேசுவே இறைமகன் என்று நிரூபிப்பதற்கு சிறப்பு நிகழ்வு ஒன்று தேவைப்பட்டது. எனவே இயேசுவினுடைய வாழ்வில் சிறப்பு நிகழ்வாக இருந்த உயிர்ப்பு குறித்து அவர்கள் அதிகமாக பேச ஆரம்பித்தனர். இரண்டாவதாக, மார்க்கு இயல்பாகவே எதையும் சுருக்கமாக சொல்லக்கூடியவர். மார்க்கு மற்றும் மத்தேயு ஆகிய இரண்டு நற்செய்தியாளர்களுமே ஏறத்தாழ ஒரே மாதிரியான நிகழ்வுகள் குறித்து பேசுகின்றனர், எழுதுகின்றனர். மார்க்கு எல்லாவற்றையும் மிகவும் சுருக்கமாக எழுதுவதன் காரணமாக அவரது நற்செய்தி வெறும் 16 அதிகாரங்களை மட்டுமே கொண்டதாக இருக்கிறது. அதே வேளையில் ஏறத்தாழ அதே நிகழ்வுகளை மத்தேயு கொஞ்சம் விரிவாக எழுதுவதன் காரணமாக அவரது நற்செய்தி 28 அதிகாரங்களை கொண்டதாக இருக்கிறது. வசனங்களை பொறுத்த அளவில் மார்க்கு நற்செய்தியில் 678 வசனங்களும் மத்தேயு நற்செய்தியில் 1071 வசனங்களும் உள்ளன. இன்றைய நற்செய்தியில் மகதலா மரியா பற்றி மார்க்கு 3 வசனங்களில் கூறுவதை யோவான் 8 வசனங்களாக விவரித்து கூறுகின்றார். யோவான் 20, 11 முதல் 18 முடிய. அதேபோல எம்மாவு நோக்கி வயல்வெளி வழியாக சென்ற 2 சீடர்கள் குறித்து பேசுவதற்கு மார்க்கு 4 வசனங்களை மட்டுமே எடுத்துக்கொள்கிறார். லூக்காவோ 25 வசனங்களை பயன்படுத்துகின்றார். லூக்கா 24, 13 முதல் 48 முடிய. இப்பின்னணியில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டும் செய்திக்கு நாம் கடந்து செல்லுவோம். இயேசு தனது உயிர்ப்பை ஏறத்தாழ 3 முறை முன்னறிவித்த போது கூட அந்த உயிர்ப்பை எதிர்பார்த்து இருந்திருக்க வேண்டிய சீடர்கள் அதற்கு நேர் எதிராக செயல்பட்டனர். மரியாவும் வயல்வெளியில் நடந்து சென்ற 2 சீடர்களும், அதாவது எம்மாவு நோக்கி நடந்து சென்ற கிளையோப்பா மற்றும் இன்னொரு சீடர் ஆகியோரும் இயேசுவினுடைய உயிர்ப்பை எடுத்து கூறியும் ஏனைய சீடர்கள் நம்பவில்லை. இத்தகைய அவர்களது நம்பிக்கையின்மையை இயேசு கடிந்து கொண்டதோடு தொடர்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து பேசுகின்றார். முதலாவதாக, நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் என்கின்றார். இரண்டாவதாக, நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இயேசு உயிர்த்து விட்டார் என்பது உண்மை என்றாலும் அத்தகைய உயிர்ப்பின் மீதும் உயிர்த்த ஆண்டவர் மீதும் நாம் கொள்ளக்கூடிய நம்பிக்கையானது ஆழமானதாக இருப்பது மிகவும் அவசியமானது. இயேசுவின் உயிர்ப்பை நம்புவது என்பது இயேசு உயிர்த்து விட்டார் என்று வாயால் அறிக்கையிடுவதோடு முடிந்து விடுவதில்லை. மாறாக இயேசுவின் பிரசன்னம் நம்மோடு எப்போதும் இருக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து வாழ்க்கை நிகழ்வுகளை மன துணிவோடும் ஈடுபாட்டோடும் அணுகும் நிலையாகும். இத்தகைய நம்பிக்கை கொண்ட உள்ளத்தோடு நாம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற பொழுது நமது வாழ்வு மீட்பு பெற்ற வாழ்வாக இருப்பதோடு அசாதாரணமான காரியங்களை செய்யும் வாழ்வாகவும் அமைந்து விடுகிறது. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீதான எம் நம்பிக்கை வெறும் வார்த்தை அளவில் மட்டும் இருந்து விடாமல் அனுபவபூர்வமானதாக இருக்க எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள். நம்பிக்கை வார்த்தைகள் எங்கெங்கும் சொல்லுங்கள், வல்லவர் நாமத்தில் கூடுங்கள். நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள். நம்பிக்கை வார்த்தைகள் எங்கெங்கும் சொல்லுங்கள், வல்லவர் நாமத்தில் கூடுங்கள். நம் விழியும் வழியும் இயேசென்போம், நம் வாழ்வும் வளமும் அவர் என்போம். நம் விழியும்
நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள். விடுதலை செய்தியினை சங்காக முழங்கி, வேதனைப்படுவோர்க்கு ஆறுதல் வழங்கி. விடுதலை செய்தியினை சங்காக முழங்கி, வேதனைப்படுவோர்க்கு ஆறுதல் வழங்கி. பார்வையற்றோருக்கு பார்வையாயிருந்து, பார்வையற்றோருக்கு பார்வையாயிருந்து, பாதமற்றோர் செல்ல பாதையாய் மாறி, பாதமற்றோர் செல்ல பாதையாய் மாறி. நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள். நம்பிக்கை வார்த்தைகள் எங்கெங்கும் சொல்லுங்கள், வல்லவர் நாமத்தில் கூடுங்கள். வாழ்விழந்தோர் வாழ்ந்திட வழியாக, வலிமையற்றோர் மிக வலிமை பெற்றிடவே. வாழ்விழந்தோர் வாழ்ந்திட வழியாக, வலிமையற்றோர் மிக வலிமை பெற்றிடவே. நலமிழந்தோர் நலம் பெற்று மகிழ்ந்திட, நலமிழந்தோர் நலம் பெற்று மகிழ்ந்திட. நலிவடைந்தோர் நிமிரவே நாளும், நலிவடைந்தோர் நிமிரவே நாளும். நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள். நம்பிக்கை வார்த்தைகள் எங்கெங்கும் சொல்லுங்கள், வல்லவர் நாமத்தில் கூடுங்கள். நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள். நம்பிக்கை வார்த்தைகள் எங்கெங்கும் சொல்லுங்கள், வல்லவர் நாமத்தில் கூடுங்கள். நம்பி